வணக்கம் தலைவா, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஆஃபீஸ்ல பாக்குற மாதிரியான ஒரு வேலைகள் தான் பார்க்க போறோம். ஸோ ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னாலே ஃபீல்டு ஒர்க் இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைப்பீங்க. பட் அப்படிலாம் இல்லாம ஆஃபீஸ் ஒர்க்கும் இருக்கு. ஸோ ஆஃபீஸ்ல பார்க்கக்கூடிய குரூப் சி போஸ்ட் தான் எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில மாசம் வந்து 22,000 இருந்து 28,000 இந்த ரேஞ்சுக்குள்ள அப்ராக்ஸா உங்க சேலரி அப்படின்றது உங்களோட டேக் ஹோம் சேலரி எடுத்துக்கலாம். அதே மாதிரிக்கே 10வது வந்து நீங்க வந்து பாஸ் வந்து பண்ணிருக்கணும். லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 26 அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து முழுக்க ஒரு ஆஃபீஸா இருந்த ஒர்க் மட்டும் தான். ஸோ இதுக்கு வந்து எழுத்து தேர்வு இருக்கான்னு கேட்டா கட்டாயமாக இருக்கு. ஸோ எழுத்து தேர்வு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில வந்து நடக்கும். ஸோ நம்ம வந்து இங்கிலீஷ்லேயே வந்து எழுதிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னால எல்லாருமே விண்ணப்பிச்சுக்கலாம். மோஸ்ட்லி பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் பேருமே. ஓகே, ஸோ இப்போ இந்த வேலைகளுக்கு நீங்க எப்படி விண்ணப்பிக்க போறீங்க, இதுக்கான அதர் அஃபிஷியல் டீடைல்ஸ்லாம் வந்து என்னென்ன அப்படின்றதமே சொல்றேன். ஸோ வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனுமே லிங்க் கொடுத்துருக்கேன். டச் பண்ணி நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ள வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வேலைவாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க் இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நம்மளை என்ன பதவிக்கு வந்து விண்ணப்பிக்க போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்க் ஸ்டாஃப் எம்டிஎஸ் அப்படின்ற போஸ்ட். இது மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம தமிழ்நாட்டு லெவலில் டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ல கிளர்க்குன்னு சொல்லுவோம்ல, எஸ் அந்த கிளர்க்கை வந்து ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மல்டி டாஸ்கிங் வேலைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைனில் தபால் மூலயமா தான் விண்ணப்பிக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று. அதுக்கப்புறம் ஜூலை 26 அப்படின்றதான் கடைசி தேதி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு பெர்மனன்டான ஜாப் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தரக்கூடிய நிரந்தரமான வேலை. இந்த 2026ல விட்டிருக்கக்கூடிய 2வது நோட்டிபிகேஷனே இந்த ஐஏஎஃப்ல இதுதான் வந்து விட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் 2 வேலை வாய்ப்புகள். இப்போ நம்ம பார்க்கறது 2வது வேலை வாய்ப்புகள் வந்து பார்க்குறோம். ஓகே, ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு வேரியஸான போஸ்ட் வந்திருக்கு. கட்டாயமா நீங்க 10th வந்து முடிச்சிருக்கணும். 10th மேல நீங்க டிகிரி 12th என்ன முடிச்சாலுமே ஓகே தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் வேலைகள் இருக்கான்னு கேட்டா இருக்கு. வாட்ச்மேன், லாஸ்கர், கார்டனர், கெஸ்ட் ஆபரேட்டர் இப்படின்னு சொல்லக்கூடிய 2-3 பதவிகளும் கேட்கறாங்க. பட் ஆனா பெரும்பாலும் நிறைய பேர் விண்ணப்பிக்கக்கூடியது எம்டிஎஸ் தான். ஸோ அதனால நான் எம்டிஎஸ் எடுத்து சொல்லிடுறேன். இந்த வேலைகளுக்கான ஏஜ் லிமிட் வந்து 18 இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கணும். அதே மணிக்கு நீங்க ஓபிசி கேண்டிடேட்ஸா இருக்கீங்க அப்படின்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஷன். ஸோ அப்போ 28 வயசு வரைக்கும். எஸ்சி எஸ்டியா இருக்கீங்க அப்படின்னா 5 வருஷம் 30 வயசு வரைக்கும் நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இது போக வந்து பிசிக்கலி ஹேண்டிகேப்பா இருக்கீங்க அப்படின்னாலும் இல்ல ஜென்ரல் ஓபிசி இந்த மாதிரி 10 வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் 7th பே கமிஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பேயா உங்களுக்கு 22,000 இருந்து 28,000 டேக் ஹோம் சேலரியா இருக்கும். ஸோ இது வந்து வெறும் சேலரி அப்படின்றது மட்டும்தாங்க. சேலரியை தாண்டி உங்களுக்கு டியரன்ஸ் அலோன்ஸ் தருவாங்க, ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸ் அப்படின்றது தருவாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அலோன்ஸ் அப்படி தருவாங்க, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், பெய்டு லீவ், பென்ஷன், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட், அதுக்கப்புறம் அதர் கவர்மெண்ட் பெனிஃபிட். கிட்டத்தட்ட உங்களுக்கு லைஃப் செட்டில் தான். அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா வந்து நம்ம நார்மல் ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு பிரைவேட் ஜாப்ல சேர்ந்தாலே நமக்கு நிறைய செக்யூரிட்டிஸ் அப்படின்றது நிறைய கம்பெனிஸ்ல லைக் ஜோகோ, HCL, அமேசான், ஃபோன்பே எல்லா கம்பெனிலுமே தராங்க. இது வந்து கவர்மெண்ட்லேயே வந்து ரொம்ப மோஸ்ட் டாப் 5 டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஐஏஎஃப் டிபார்ட்மெண்ட்லாம் வேலை கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னாலே நம்ம பிஹேவியர்ஸ், நம்ம லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். ஸோ உங்களுக்கும் தெரியும், ஒரு ஏர் பேஸ் அப்படின்றது நீங்கள் பார்த்தாலே தெரியும். மேபி நம்ம சென்னையில் தரமணியில் இருக்கு, ப்ளஸ் வந்து கோயம்புத்தூர்ல சூலூர்ல வந்து இருக்கு. அங்கெல்லாம் நம்ம அந்த சைடு போயிட்டு வரும்போது தெரியும். ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியான வேலை அப்படின்றது. ஸோ நம்மளோட லைஃபே வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. இதை ஈஸியாக வந்து விட்டுறாதீங்க. இது கவர்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு நல்ல வேலை தான். ஓகே, ஸோ இன்னும் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறதுனா செலக்ஷன் ப்ராசஸ்ங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு 3 ஸ்டேஜில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம். ஓகே, ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு படிக்கிறதுக்கு எனக்கு வந்து புக்கு ஏதாச்சும் ரெஃபர் பண்ண முடியுமா கேட்டால் ரெஃபர் பண்ணுறேன். அதையுமே வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எம்டிஎஸ்கான தனிப்பட்ட புக். இது வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில தான் நம்ம எழுத முடியும். நம்ம தமிழ்நாட்டில இருந்து போறனால நம்ம வந்து இங்கிலீஷ்லேயே வந்து எழுதிக்கலாம். ஸோ அதுக்கான புக்கையுமே நான் ரெஃபர் பண்ணிடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க்குக்கு மேலேயே வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட புக் அமேசான் லிங்க் பண்ணி வந்து தெரியும். உங்களுக்கு வேணும்னா அதை ஆர்டர் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா ஜூலை 26 தான் கடைசி தேதி. இன்னைக்கு டேட் வந்து ஜூன் 30 தான் வந்து ஆகுது. ஆக்சுவலா எக்ஸாம் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் இல்லைன்னா செப்டம்பரோட 2வது வாரங்களில் தான் இருக்கும். டோட்டலா வந்து ஒரு 70 இருந்து 80 நாட்கள் உங்க கையில இருக்கு. ஸோ
இந்த டயத்தை நீங்கள் பயன்படுத்தி படிச்சிங்க அப்படின்னா ஸோ தாராளமாக வந்து மார்க் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். பெருசாக நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ரிட்டன் எக்ஸாம் தான் ரொம்ப மெயின். 100 மார்க்குக்கு வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஜெராக்ஸ் காப்பீஸ் வைப்பீங்க போஸ்ட்டில் அனுப்பும்போது 10th 12th டிகிரி உங்களை சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட்ஸ் அதெல்லாத்தையுமே வந்து ஒரு தடவை வேலிட் பண்ணுவாங்க. ஃபேக் அதுவும் வச்சுருங்களா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன். ஸோ நமக்கு மெயின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் மட்டும் தான். ஸோ ரிட்டனில் தான் நீங்கள் வந்து பேச போகிறீங்க. ஸோ ரிட்டனை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வந்து நீங்கள் ஈஸியாக மார்க் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ அதனால தான் அந்த புக் ரொம்ப முக்கியம். வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் கரெக்டான புக் உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி இப்போ இருந்தே படிக்க வந்து ஆரம்பிச்சிருங்க. பாயிண்ட் 1 ரொம்ப ரொம்ப மெயினான விஷயங்கள். ஓகேங்களா? அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிலபஸ்கள் மட்டும் தான் கேள்விகளாக கேட்கப்படும். அதையுமே வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வச்சுக்கோமே என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா 10th 12th டிகிரி. ஓகே, அதுக்கப்புறம் சாதி சான்றிதழ், ஆதார் கார்டு, அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் வந்து உங்கள் செல்ஃப் அட்டஸ்டு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சுய கையெழுத்து போட்டிருக்கணும் எல்லா ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே. இவ்வளோதான் விஷயங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் ஃபில் பண்ணிக்கணும். நம்ம வந்து இங்கிலீஷ்லேயே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டியிருக்கணும். அது போக 2 ஒட்டப்படாத பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து அந்த போஸ்ட் கவருக்குள்ளே நீங்கள் வந்து போட்டு வச்சிருக்கணும். அதாவது ஒன்று மட்டும் தான் ஒட்டியிருக்கணும், மீதி 2 வந்து ஒட்டாமல் உள்ளே வந்து போட்டிருக்கணும். அதே மாதிரிக்கு வந்து 10 ரூபா ஸ்டாம்ப் வாங்கி மறக்காமல் நீங்கள் வந்து ஒட்டியிருக்கணும். அப்ளிகேஷன் கவருக்கு மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து MTS அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன கேட்டகிரி, நீங்கள் ஓபிசியா இல்லை வந்து SC/ST அந்த மாதிரி கேட்டகிரி கேட்குறாங்க, அதையும் வந்து மென்ஷன் வந்து பண்ணிடுங்க. 10 ரூபா ஸ்டாம்ப் வந்து மறக்காமல் ஒட்டிடுங்க. ரொம்ப ரொம்ப மெயினாக கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இதுக்கு போஸ்டர் அட்ரஸ் இருக்குல்ல, ஸோ அந்த அட்ரஸுமே ஷோ பண்ணிடுறேன். ஸோ அதோட ஏர் பேஸ் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கமாண்டன்ட் IAM IAF வினப்புரா PO பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்களா. எஸ், இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மறந்துடாதீங்க. ஓகே, ஸ்பீட் போஸ்ட், ரிஜிஸ்டர் போஸ்ட் இதெல்லாம் வேணா அனுப்பிக்கலாம். ஜூலை 26க்குள்ள இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக்கர் தெரியுதா, அதை நீங்கள் டச் பண்ணோன்னே நெக்ஸ்ட் பேஜ் வரும். ஸோ அந்த பேஜ் ஆட்டோமேட்டிக்காக கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கிளிக்கர் அப்படின்றதே தெரியும். அதை டச் பண்ணோன்னே யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து 15 14 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்கள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்போ எனக்கு முடிஞ்சிருச்சு. நான் லைட்டாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுறேன், கிளிக்கர் தெரியுதுல. இப்போ நான் அதை டச் பண்ணோன்னே எனக்கு இதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துருச்சா. எஸ், இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தயவு செய்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன். அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்களே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பதவி MTS அப்படின்றத வந்து போட்டுருங்க. ஓகே, போட்டுட்டு இந்த யூனிட் இருக்குல்ல அது வந்து என்ன கொடுக்கணும்னு சொல்கிறேன். யூனிட்ஸில் நீங்கள் பெங்களூர் அப்படின்றது போட்டாலே வந்து போதும். ஸோ வேறு எதுவும் போட தேவையில்லை. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பதவிக்கு அனுப்பிக்கிறீங்க MTS. இங்கே வந்து உங்கள் ரீசெண்டான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. உங்கள் நேமை கேபிட்டல் இருக்கணும், அப்பாவோட பேர், அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த், எத்தனை வயசு, எத்தனை மாதம், எத்தனை நாட்கள், அதுக்கப்புறம் பெர்மனண்டான அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிட்டி நீங்கள் வந்து ஓபிசியா SC/STக்குள்ளே வரீங்களான்ற கொடுத்துக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, நீங்கள் கேட்டகரிஸ் வந்து வரீங்க. அதுக்கப்புறம் ட்ரைனிங் இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லைனா தேவை வந்து கிடையாது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க சிக்னேச்சர் மறக்காம கொடுத்துருங்க. ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ரெக்கார்டு ஒன்லி அப்படின்னால இதை வந்து நீங்க தொடவே வேண்டாம், விட்டுருங்க. இங்க டேட் மட்டும் நீங்க வந்து போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறம் இன்னும் நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல அக்னாலஜ்மெண்ட் கார்டு இருக்கு. இங்க என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலா இதுதான் வந்து உங்களுக்கான ஹால் டிக்கெட் மாதிரி. ஓகேங்களா? அதனால இங்க வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மட்டும் ஒட்டிடுங்க. MTS அப்படின்ற பதவி, நேம், ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் அந்த அட்ரஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இந்த இண்டெக்ஸ் நம்பரு, பிராக்டிக்கல் டெஸ்ட் இதெல்லாம் இருக்குல்ல, இது எதையுமே நீங்க தொடவே வேண்டாம். இதை வந்து அப்படியே விட்டுருங்க. பிகாஸ் இதை தான் வந்து திருப்பி ஃபில் பண்ணி உங்களுக்கு வீட்டுக்கு ஹால் டிக்கெட்டை அனுப்புவாங்க. அதனால இதுல வந்து இந்த டேட் வரைக்கும் ஃபில் பண்ண, அதாவது இந்த அட்ரஸ் வரைக்கும் ஃபில் பண்ணுங்க, மீதிக்கு எதையுமே ஃபில் பண்ணாதீங்க. இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெண்டையுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணி இது கூட உங்க 10th 12th டிகிரி, ஆதார், கம்யூனிட்டி எல்லா ஜெராக்ஸுமே எடுத்து ஜெராக்ஸுக்கு கீழே சுய கையெழுத்து வந்து போட்டு இதை நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 ரூபா ஸ்டாம்ப் போட்டி ஃப்ரப்ல உங்க அட்ரஸும்
2ல வந்து நான் சொன்ன பெங்களூர் அட்ரஸையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி அனுப்பியிருக்கணும். ஜூலை 26க்குள்ள ஆஃப்லைனில் தபால் மூலயமா. இதுதான் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு முறையான ப்ராசஸ். இதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணிடுங்க. இன்கேஸ் ஸ்டாம்ப் ஒட்டலை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பண்ண ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் ஸ்டாம்ப்பு ஸ்பீட் போஸ்ட்டில் போட்டு எல்லாத்தையும் கரெக்டாக பக்காவாக அனுப்பிடுங்க. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். இது சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் எல்லா டீலுமே நான் கொடுத்துருக்கேன். புக்கும் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ வேணும்னா நீங்கள் புக்கும் ஆர்டர் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஒரு நல்ல இந்தியன் ஃபோர்ஸில் உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய நல்ல வேலை, ஆஃபீஸ் ஒர்க்கு, சூப்பரான வேலை. உங்களுக்கு வேலை டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஜாப்ஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். விசிட் பண்ணி பார்த்து மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள்.